இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சி தொடர்ந்து திடக்கழிவு மேலாண்மையை தோல்வி கண்டு அந்த தோல்வியை மூடி மறைப்பதற்காக சுற்றி இருக்கக்கூடிய ஊராட்சி பகுதிகளில் பாறைக்குடியில் கொட்டுறதோ அங்குருக்குடி நிலப்பகுதியில் கொட்டுறதோ இந்த மாதிரியான மோசமான ஒரு சட்டவிரோத வேலையை செஞ்சு அந்த பகுதி மக்களை வாழ விடாமல் செய்யறதுக்கான ஒரு படுகொலை திட்டத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. இந்த குப்பையை கொட்டினா என்ன ஆகும்? சுவாச பிரச்சனை, தோல் பிரச்சனை, ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு, குழந்தைங்களுக்கெல்லாம் பல்வேறு பிரச்சனை, மூளை வளர்ச்சி குறைவு, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தொடர் உடல் உபாதைகளான எல்லாமே வந்துட்டு இருக்கும். வாழவே முடியாது. தண்ணியும் கெட்டு போகும், காற்றும் கெட்டு போகும், குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்காது, விவசாயத்துக்கும் தண்ணி இருக்காது, கால்நடைக்கும் தண்ணி இருக்காது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த மாநகராட்சி தொடர்ந்து முயற்சிட்டு அந்தந்த பகுதியை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதலிபாளையம், வெள்ளியங்காடு, காலம்பாளையம், அம்மாபாளையம், ராக்கியாபாளையம், நெறிப்பரச்சல், பொங்குபாளையம், அப்புறம் காங்கேயம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீரனூர் பகுதி, இப்போ இந்த பக்கம் பூமலூர், சேலம்பாளையம், இச்சிப்பட்டி, அடுத்தது இடுவாயி, இடுவம்பாளையம், இந்த லைன்லாம் கொட்டி இவங்க தங்களுடைய அதிகாரத்தில் நடந்த தவற ஊழல் முறைகேட்டை மூடி மறைக்கிறதுக்கு இவங்க கொட்டிட்டு இருக்கிறாங்க. இதையே நம்ம ஒருபோதும் அனுமதிக்கூடாது. நம்ம சொல்ற ஒரே விஷயம்தான், எந்த பகுதியிலையும் கொண்டு போய் குப்பையை கொட்டாத. இந்த குப்பையை கொட்டுறதுனால அந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா இவங்க அனைத்து வகையான கழிவு, பிளாஸ்டிக் கழிவு, இறைச்சி கழிவு, மருத்துவ கழிவு, ரசாயன கழிவு, நகர கழிவு என சொல்றதே இல்லை, அவ்வளவு கழிவு கொண்டு போய் கொட்டும் போது அந்த பகுதியில் மக்கள் வாழ முடியாது. அந்த பகுதி அழிஞ்சு போயிடும், விவசாய நிலங்கள் அழிஞ்சு போயிடும், கால்நடையில இறந்து போயிடும், மனுஷனும் உயிர் வாழ முடியாது. அப்ப மனுஷன் வாழ தகுதி இல்லாத இடமா மாட்டுக்கூடிய முயற்சியில் இவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதை அனுமதிக்க முடியாது. அதனால இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இங்க மாநகராட்சியில் உற்பத்தி ஆகிற குப்பையை அங்கேயே பிரித்து வாங்கி அதை அங்கேயே தரம் பிரித்து அந்தந்த செயல்பாட்டுக்கு இப்போ மக்கக்கூடிய குப்பைகளை உரமாகவோ மற்ற வகையிலோ பயன்படுத்துறது, கேஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கோ கொண்டு போட்டு, மக்காத குப்பைகளை சிமெண்ட் ஃபேக்டரிக்கோ மற்ற வகையில் மறுசுழற்சி பண்ணுறதுக்கோ கொண்டு போட்டு, பிளாஸ்டிக் தயாரிக்கிட்டு வேற பொருளை தயாரிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. மாநகராட்சி நிர்வாகம் இதனால் வரைக்கும் அந்த எந்த வேலையும் செய்யாமல் இங்கே கிடைக்கிற பகுதியில் கொண்டு போய் கொட்டுறதை உடனடியாக நிறுத்தணும். இதை தொடர்ந்துட்டு இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு மேலே நடந்துமே மாநகராட்சியுமே மாவட்ட நிர்வாகமுமே பதிலறிக்கை தாக்கல் செய்யாமல் ஏமாற்றிட்டு வாய்தா வாங்கிட்டே இருக்காங்க. முதல்ல பதிலறிக்கை தந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். தினமும் எப்படி குப்பையை கையாள போகிறோம்னு சொல்லிட்டு 3,15,00,000 அபராதம் போட்டும் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதற்கு மேலும் இதை அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு வந்த கூட்டம் இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும். இதற்கு மேல பண்ணாங்கன்னா அனைத்து பகுதியிலையுமே மக்களை திரட்டி அந்தந்த பகுதிகளில் இவங்க எங்கெங்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணாங்களோ அந்த மாதிரி திருப்பூருடைய அனைத்து பகுதியிலையும் போராட்டம் நடக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமா மாநகராட்சி ஒழுக்கமா நியாயமா தன்னுடைய நிர்வாகத்தை இந்த குப்பை பிரச்சனைகளை காட்டணும். ஊழல் முறையீட்டை தொடர்ந்து செஞ்சு மக்களை அழிக்கக்கூடிய வலையில ஈடுபட்டுச்சுன்னா அதை மாநகராட்சிக்குள்ளேயே உட்கார்றது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல கொட்டின குப்பையை வடிச்சுட்டு போய் அது மேயர் வீடா இருந்தாலும் சரி, மாநகராட்சியா இருந்தாலும் சரி, அதை கொட்டி அந்த நம்ம எதிர்ப்பையுமே நம்ம போராட்டத்தையும் தெரிவிப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அனைவரும்